ஜனநாயகத்தை களவாடும் வகையில் தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறையை, மத்திய புலனாய்வுத்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஏறத்தாழ கொண்டு வந்து விட்டார்கள் என்ற விமர்சனங்கள் வலிமைப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றத்துடைய சுதந்திரத்தையும் அவர்கள் பாதிப்படைய செய்திருக்கிறார்கள் என்ற கவலை ஓங்கியிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போது தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய அரசியல் எதிர்கால நலனுக்காக தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பது எஸ்ஐஆர் மூலம் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலும் ஹரியானாவிலும் கூடுதலான வாக்காளர்களை சேர்த்து தேர்தல் முடிவுகளை மாற்றினார்கள். இப்பொழுது பீகாரில் என்ன நடந்திருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தெரிய வரும். தற்பொழுது 1 மாத காலம் அவகாசம் கொடுத்து பருவமழை காலத்தில் இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக அமல்படுத்தும் வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்பது என்ஆர்சியுடைய இன்னொரு வடிவமாக இருக்கின்ற காரணத்தினாலே இதை தேர்தல் ஆணையம் முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதனை வலியுறுத்தும் வகையில் மே 17 நடத்தக்கூடிய இன்றைய முற்றுகை போராட்டத்தில் எல்லா ஜனநாயக சக்தியிலும் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். எங்களுடைய ஒரே கோரிக்கை, இதை கட்சியாக, அரசியலாக, கூட்டணியாக பார்க்காமல் ஜனநாயகத்தை பாதுகாக்க, நம்முடைய தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்க ஒருங்கிணைய வேண்டும் என்ற அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். இந்த களத்திலிருந்து வெளியே இருக்கக்கூடிய சக்திகளும் இந்த களத்துக்கு வருகை தர வேண்டும். மக்களையும் தங்கள் தொண்டர்களையும் ஜனநாயகப்படுத்துவதில் அரசியலை கலந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.